ரூபாய் டிக்கெட்டுக்காக உதவி இளைஞர் சில நாட்களில் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சுங்க. ஆனா கடைசியில நடந்தது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணுதான். சந்திரபுரம் அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்கு. அங்க அரவிந்த் அப்படிங்கிற இளைஞர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவன் ஒரு சாதாரண பேருந்து கண்டக்டர் தான். அவனுடைய அப்பா இறந்துட்டாரு. வீட்டுல அம்மாவும் தங்கையும் மட்டும்தான். அரவிந்த் மிகவும் நேர்மையானவன். ரூபாய் கூட தவறா எடுத்துக்க மாட்டான். ஆனா அவன் வேலை பார்த்த பேருந்து உரிமையாளர் இருக்காரே நாகேஷ், மிகவும் கொடூரமானவன். பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற கொள்கையை விட்டு ஒரு நாளும் மாறினதே இல்லை. ஒரு நாள் இரவு மழை பெஞ்சிட்டு இருக்கு. கடைசி பேருந்து கிளம்ப தயாரா இருக்கு. அப்போ ஒரு வயதான பாட்டி ஓடி வர்றாங்க. மகனே, இந்த பேருந்தை நிறுத்து, என் மகளை பார்க்கணும் அப்படின்னு கண்ணீர் விட ஓடி வர்றாங்க. ஆனா பாட்டியிடம் முழு டிக்கெட்டுக்கு உண்டான பணமே இல்லை. டிரைவர் ரொம்ப கோபமா கத்துறாரு. வண்டியில் ஏறினதுக்கு அப்புறம் பணம் இல்லை என்றால் இறங்கு அப்படின்னு கத்துறாரு. பாட்டி அழுகிறாங்க. என் மகள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அங்கிருந்து அனைவருமே அமைதியா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அரவிந்த் தன்னோட சொந்த பணத்துல டிக்கெட் வாங்கி கொடுக்குறாரு. பாட்டி கைகளை கூப்பி, நல்லது உன்னை தேடி வரும் மகனே அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை அவன் மனதில் நின்றுச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்த நாள் நாகேஷ் ஆபீஸ்ல கோவமா இருக்காரு. நீ ஏன் உன் பணத்துல டிக்கெட் போட்ட? இப்படியெல்லாம் உதவி செஞ்சா கம்பெனி மூடிட்டு போயிட வேண்டியதுதான். அரவிந்த் ரொம்ப அமைதியா இருக்கான். உண்மையாலுமே பாட்டி ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க சார். நீ நல்லவனாகலாம் வேண்டாம், பணம் சம்பாதிக்க கத்துக்கோ அவமானப்படுத்துறாரு. சில நாட்கள் போயிருது. ஒரு இரவு பேருந்தில் ஒரு கருப்பு பை கிடைச்சது. அதை திறந்து பார்க்குறப்போ உள்ளே லட்சக்கணக்கான பணம். டிரைவர் அதிர்ச்சி அடைகிறாரு. இது நமக்கு கிடைத்த அதிர்ஷ்டம், இது யாருக்கும் சொல்லாம 2 பேருமே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அரவிந்த் மறுக்கிறான். இது யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை, இதை நாம எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இதை ஒப்படைக்கிறார். அடுத்த நாள் செய்திகள் எல்லாம் இது பெரிய விஷயமா போகுது. அந்த பணம் ஒரு சிறிய மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அறுவை சிகிச்சை பணம். பணம் கிடைக்கலனா அந்த குழந்தையோட உயிர் ஆபத்துல இருந்திருக்கும். மருத்துவமனை உரிமையாளர் அரவிந்தை சந்திச்சு பாராட்டுறாரு. நீங்க இல்லைன்னா அந்த குழந்தை உயிருடன் இருந்திருக்காது. மக்கள் அனைவருமே அரவிந்தை பாராட்டுறாங்க. இதை கண்ட நாகேஷ் இன்னும் பொறாமப்பட ஆரம்பிக்கிறான். அந்த பையன் அதிகமாகவே நல்ல பெயர் வாங்குறானே அப்படின்னு கோபமடைகிறாரு. ஒரு நாள் அவன் ஒரு மோசடி திட்டத்தை தீட்டுறான். பேருந்து கணக்குல குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலி பதிவுகளை ஏற்படுத்துறான். அதற்கு பொறுப்பு அரவிந்த் தான் அப்படின்னு மாத்தி பேசுறான். பணம் திருடியது அரவிந்த் தான் அப்படின்னு குற்றமும் சாட்டுறான். அரவிந்துக்கு அதிர்ச்சி. அவனோட வேலையும் போயிருச்சு. வீட்டில் உணவுக்கே கஷ்டம். அம்மா நோய்வாய்ப்பட்டவங்க. தங்கையோட படிப்பு நின்றுச்சு. ஆனா அரவிந்த் உடையவே இல்லை. உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு நாள் அதே பேருந்துல தினமும் பயணம் செய்யும் ஒரு பள்ளி மாணவன் அரவிந்தை சந்திக்கிறான். அண்ணா, நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல ஒரு வீடியோவை காட்டுறான். அதுல நாகேஷ் போலி கணக்குகளை மாத்திக்கிட்டு இருக்கிறது தெரியுது. அந்த மாணவன் ரொம்ப பயந்திருந்தான். இருந்தாலும் அரவிந்தோட நல்ல மனசுக்காக உதவி பண்றான். அவங்க போலீஸுக்கிட்ட கொண்டு போய் இந்த வீடியோவை கொடுக்குறாங்க. உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. நாகேஷ் கைது செய்யப்படுறான். அனைவருமே அரவிந்த் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சில மாதங்கள் கழித்து அரவிந்துக்கு பெரிய போக்குவரத்து நிறுவனத்துல வேலை கிடைக்குது. அவன் மிகப்பெரிய பொறுப்பாளராக, மேலாளராக வேலை பார்க்குறான். ஒரு நாள் அதே மருத்துவமனைக்கு அவன் போறான். அங்க ஒரு சிறுமி ஓடி வருது. அண்ணா அப்படின்னு. அவள் தான் அந்த அறுவை சிகிச்சையில காப்பாற்றப்பட்டால அந்த பொண்ணு. அவள் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நான் டாக்டராக போறேன் அப்படின்னு. அரவிந்துக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. அந்த நேரத்துல தான் அவனுக்கு அந்த வயதான பாட்டியோட வார்த்தைகள் நினைவுக்கு வருது. நல்லது உன்னை தேடி வரும் மகனே. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாம செய்யற நல்லது உடனே நம்மளுக்கு பலன் தராது. ஆனா ஒரு நாள் அது நம்மளை காப்பாற்றும், தலை நிமிர வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.